மேலும் ஒரு அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நகர்ப்புறங்களில் இருக்கும் மாநில சாலைகளை ஊரக சாலைகளாக மாற்ற உச்சநீதிமன்றம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. நகர்ப்புறங்களில் இருக்கும் மாநில சாலைகளை ஊரக சாலைகளாக மாற்றலாம் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அந்த அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே 500 மீட்டருக்கு தொலைவாக அதை தாண்டிதான் மதுபான கடை அமைக்க வேண்டும் என்ற உத்தரவை உச்சநீதிமன்றம் பிறப்பித்திருந்தது. 500 மீட்டருக்குள்ளாக மதுபான கடை இருக்கக்கூடாது என்று அந்த உத்தரவு கூறியிருந்தது. தற்போது இந்த உத்தரவு வெளியாகி இருக்கிறது. நகர்ப்புறங்களில் இருக்கும் மாநில சாலைகளை ஊரக சாலைகளாக மாற்றுவதற்கு தடை இல்லை என்று உச்சநீதிமன்றம் கூறியிருக்கிறது. விரிவான செய்திகளை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் இணைப்பில் இருக்கிறார். நிரஞ்சனோட விரிவான தகவல்களை கேட்டு பெறலாம். நிரஞ்சன், இன்று வெளியாக இருக்கும் இந்த உத்தரவில் என்னவெல்லாம் கூறப்பட்டிருக்கிறது, விளக்கமாக பதிவு செய்யுங்கள். மணிமாறன், இந்த வழக்கானது இன்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி JS சேகர் முன்னிலையிலான அமர்வு முன்பு கிட்டத்தட்ட 2 மணி நேரத்திற்கும் மேலாக ஒரு விரிவான விசாரணையாகத்தான் எடுத்திருந்தார்கள். இதில் தனிநபர்களின் சார்பாக பல்வேறு இடைமனுக்கள், அதாவது ஆங்கிலத்தில் IA என்று சொல்வார்கள், அந்த இடைமனுக்கள் அனைத்தையும் உச்சநீதிமன்றம் ஆரம்பத்திலேயே தள்ளுபடி செய்வதாக உத்தரவு பிறப்பித்தார்கள். பல்வேறு கோரிக்கைகள் வைக்கப்பட்டிருந்தது இந்த தனிநபர்களின் சார்பாக. குறிப்பாக சொகுசு பார்கள் இயங்கக்கூடிய அந்த லக்ஸரி பாஸ் என்று சொல்வார்கள், அவை அமைக்கப்பட்டிருந்தால், அதாவது இந்த மாநில மற்றும் தேசிய நெடுஞ்சாலைகளில் இந்த சொகுசு பார்கள் அமைக்கப்பட்டிருந்தால் அதற்கு விலக்களிக்க வேண்டும். ஏனென்றால் நாங்கள் ஒரு ப்ராப்பரான செட்டப்பை வைத்திருப்போம். இங்கு வருபவர்கள் பெரிய பெரிய இடங்களில் இருந்து வருபவர்கள், தானாக வாகன ஓட்டுநர்கள் வைத்திருக்கக்கூடியவர்கள். எனவே இவர்களால் எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படாது. எனவே எங்களுக்கு விலக்களிக்க வேண்டும் என்று பல்வேறு தரப்பினரும் கோரப்பட்டிருந்தது. அதுபோல பல்வேறு தனியார் அமைப்பினரும் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்த நிலையில் தனியார் அமைப்பினரின் அத்தனை மனுக்களையும் உடனடியாக உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்திருந்தது. மாநில அரசுகள் வைக்கப்படுகின்ற கோரிக்கைகளை மட்டும் நாங்கள் பரிசீலிக்கிறோம் என்று மட்டும் கூறியிருந்தார்கள். அதுவும் குறிப்பாக அருணாச்சல் பிரதேசம், கேரளா அரசு, அதே போல சண்டிகர் உள்ளிட்ட சில முக்கியமான 5 மாநிலங்களில் மட்டுமே கோரிக்கைகள் கேட்கப்பட்டிருந்தது. அதன் பிறகு தற்பொழுது உச்சநீதிமன்றம் என்ன தெரிவித்திருக்கிறது என்றால், டீநோட்டிஃபை என்று சொல்வார்கள், மாநில நெடுஞ்சாலைகளில் ஊரக நெடுஞ்சாலைகளாகவோ அல்லது நகர்ப்புற நெடுஞ்சாலைகளாகவோ மாற்றிக்கொள்வது அந்தந்த மாநில அரசுகளின் கொள்கைகளுக்கு உட்பட்டது. எனவே அதில் நாங்கள் தலையிட முடியாது, அவ்வாறு அவர்கள் மாற்றிக்கொள்ளலாம் என்று கூறியிருக்கின்றார்கள். இதற்கு என்ன பொருள் என்றால், ஒரு மாநில நெடுஞ்சாலையில் ஒரு 20 டாஸ்மாக் கடைகள் இருக்கிறது அல்லது இந்த மாதிரியான சொகுசு பார்கள் இருக்கின்றது, மது விற்பனை நிலையங்கள் இருக்கிறது என்றால் அந்த மாநில நெடுஞ்சாலைகளை அந்த மாநில அரசு அதனை ரூரல் ஹைவேஸாக, அதாவது ஊரக நெடுஞ்சாலைகளாக மாற்றிக்கொண்டார்கள் என்றால் தொடர்ந்து அந்த இடத்தில் அந்த டாஸ்மாக் கடைகள் தொடர்ந்து இயங்கலாம் என்பதுதான் பொருள்படும். அது அந்தந்த மாநில அரசுகளின் விஷயம், அதில் நாங்கள் தலையிட முடியாது என்று கூறியிருக்கின்றார்கள். இதே கருத்தை கடந்த வாரம் ஒரு அப்சர்வேஷனாக கருத்தாக கூறியிருந்த நிலையில் தற்பொழுது அதனை உத்தரவாக உச்சநீதிமன்றம் கூறியிருப்பது மிக மிக குறிப்பிடத்தக்க ஒன்றாக பார்க்கப்படுகிறது. மணிமாறன், நிரஞ்சன், இப்படி ஊரக சாலைகளாக மாற்றும் பொழுது மதுபான கடையின் எண்ணிக்கை அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது அல்லவா? உச்சநீதிமன்றம் இதற்காக ஏற்கனவே கொடுத்த விளக்கத்தையும் நான் இந்த நேரத்தில் பார்க்க வேண்டியிருக்கின்றது. அது என்னவென்றால், மது குடித்து விட்டு வேகமாக வாகனங்கள் ஓட்டுவதனால் அதிகப்படியான சாலை விபத்துகள் ஏற்படுகின்றது. குறிப்பாக இந்த நெடுஞ்சாலைகளில் ஸ்பீட் லிமிட் என்பது அதிகமாக இருக்கும். ஆனால் ரூரல் ஹைவேஸ், அதாவது ஊரக ஹைவேஸ் மற்றும் நகர்ப்புற ஹைவேஸ்களில் ஒரு குறைவான லிமிட்டட் ஸ்பீட்ல தான் நாம் செல்ல வேண்டியது இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது விபத்துகள் பெரிய அளவில் தடுக்கப்படும் என்ற ஒரு கருத்தினை முன்வைத்துதான் தற்பொழுது இந்த ஒரு விஷயமானது குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் ஒரு மாநில நெடுஞ்சாலையை மாநில அரசு எந்த மாதிரியாக வேண்டுமானாலும் மாற்றிக்கொள்ளலாம். ஆனால் இந்த டாஸ்மாக் கடைகளுக்காகத்தான் மாற்றுகிறார்கள் என்று தோடும் பட்சத்தில், அதற்கு எதிராக யாரேனும் வழக்குகள் தொடுக்கும் பட்சத்தில் உச்சநீதிமன்றம் அதை எதிர்காலத்தில் பரிசீலிக்கும் என்றே எதிர்பார்க்கலாம். ஒருவேளை அவ்வாறு மாற்றப்படும் பொழுது அந்தந்த சம்பந்தப்பட்ட மாநில அரசுகள் உச்சநீதிமன்றத்தில் அது தொடர்பான தகவல்களை தெரிவிக்க வேண்டும் என்ற ஒரு விஷயத்தையும் கூறியிருப்பது என்பதை நாம் பார்க்க வேண்டியது இருக்கின்றது. எதற்காக நீங்கள் அந்த மாநில சாலையை இவ்வாறு மாற்றுகிறீர்கள் என்று கேள்வி வரும் பொழுது சரியான ஒரு காரணத்தை முன்வைத்தால் உச்சநீதிமன்றம் எதிர்காலத்தில் அதனை விட்டுவிடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏதேனும் இந்த டாஸ்மாக் கடைகளை தொடர்ந்து இயங்குவதற்காகத்தான் மாற்றுகிறார்கள் என்ற உள்நோக்கம் இருக்கும் பட்சத்தில் உச்சநீதிமன்றம் கண்டிப்பான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கின்றது. நீங்கள் குறிப்பிட்டதை போலத்தான் டாஸ்மாக் கடைகளின் எண்ணிக்கை அதிகமாவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆனால் பெரும்பாலான மாநில அரசுகள் அந்தந்த மாநில மக்களின் அக்கறையை நலனில் கருத்தில் கொண்டு அந்த மாதிரியான பெரிய அளவிலான மாற்றங்களை எடுக்கும் முடிவுகளை மேற்கொள்ள மாட்டார்கள் என்று நம்பலாம். மணிமாறன்.